DPI Tamil News. தருமபுரியில் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி. தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக காவல்துறையும் தமிழக அரசும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். போதையை தவிர குடும்பத்தை காப்பாற்று, போதை வேண்டாம் எதிர்காலம் காப்போம், போதைக்கு நோ, வாழ்க்கைக்கு எஸ் போன்ற பல்வேறு போதை பொருள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவிகள் ஏந்திச் சென்றனர். தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தருமபுரி 4 ரோடு பகுதியில் நிறைவடைந்தது. வழிநெடுகிலும் பொதுமக்களிடையே போதைப் பொருளின் தீமைகள் குறித்து மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடக்க நிகழ்வில் பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மாணவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தினால் அது காவல்துறையினால் கண்டறியப்பட்டு புகார் பதியப்பட்டால் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகிவிடும். உங்கள் படிப்பு, வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட் என அனைத்தும் பாதிக்கப்படும் என அறிவுரை கூறினார். மேலும் அவர் இளைய சமுதாயத்தை போதைப்பொருள் எனும் அரக்கனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டியது நம் அனைவரின் கடமை. பொதுமக்களும் சமூக விரோதிகள் யாராவது போதைப் பொருளை பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்தாலோ உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறினார். இந்நிகழ்வில் காவல் துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.